அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அகிலம் நியூஸின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்று உயிரிழந்த கைதிகள் அனைவரும் பாதுகாப்பு தரப்பின் துப்பாக்கிச் சூட்டின் காரணமாகவே உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்றைய தினம் காலை உணவு வழங்கச் சென்ற சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் நேற்றைய சம்பவம் தொடர்பில் கைதிகளுடன் ஆக்ரோஷமாக நடந்து கொள்ள முற்பட்டதுடன் ஒரு சில கைதிகளையும் அச்சுறுத்தவும் முயன்றுள்ளனர். கைதிகள் தரப்பிலிருந்து அதற்கு எதிர்ப்பு குரல் வெளிப்படத் தொடங்கியதை அடுத்து சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் தரப்பில் முதலாவது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவந்துள்ளது. 2025-26 மதிப்பீட்டு ஆண்டிற்கான வருமான வரி கணக்குகளை தாக்கல் செய்வதற்கு தனது மின்னணு சேவை தளம் தற்போது திறக்கப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள பொது அறிவிப்பில் நிறுவன வருமான வரி, கூட்டாண்மை வருமான வரி, தனிநபர் வருமான வரி மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட தனிநபர் வருமான வரி அறிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளின் கீழ் வரி செலுத்துவோர் தங்களது வருமான வரி அறிக்கைகளை மின்னணு முறையில் சமர்ப்பிக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 மதிப்பீட்டு ஆண்டிற்கான அனைத்து வருமான வரி அறிக்கைகளும் 2026 நவம்பர் 30ஆம் தேதிக்குள் IRDயின் மின்னணு சேவை தளத்தினூடாக கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையில் தன்னை கைது செய்வதை தடுக்குமாறு தெரிவித்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தாக்கல் செய்த ரிட் மனு மீதான மேலதிக விசாரணையை மேல்முறையீட்டு நீதிமன்றம் ஜூலை மாதம் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. போலி வெளிநாட்டு கடவுச்சீட்டு தயாரிப்பதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் குடிவரவு குடியகல்வு திணைக்களத்தின் பிரதி கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் நேற்றைய தினம் கொழும்பு மோசடி விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைகளின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள சென்னையிலிருந்து இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் உறுப்பினர் ஒருவரின் புகைப்படத்துடன் மற்றொரு நபரின் தரவுகளை உள்ளடக்கிய விண்ணப்பத்தை முறையான பரிசோதனையின்றி ஏற்றுக்கொண்டு வெளிநாட்டு கடவுச்சீட்டை வழங்க உடந்தையாக இருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திருகோணமலை மொரவெவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டிராக் 6 பகுதியில் 2 மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 2 பாடசாலை மாணவர்கள் உட்பட 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை 6 மணியளவில் இந்த கோர விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தாயொருவர் தனது 2 பிள்ளைகளையும் மோட்டார் சைக்கிள்களில் பாடசாலைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் அவர்களுக்கு எதிரே வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் இவர்களது மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் பலமாக மோதியுள்ளது. இதனால் 2 மோட்டார் சைக்கிள்களிலும் பயணித்தவர்கள் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்துள்ளனர். விபத்தில் கந்தளாய் வானில பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் ஒருவரும் மொரவெவர் டிராக் 6 பகுதியைச் சேர்ந்த 42 வயதுடைய தாயும் படுகாயமடைந்தனர். இவர்களுடன் பயணித்த 2 மாணவர்களும் காயங்களுக்குள்ளாகியதுடன் விபத்தை அடுத்து காயமடைந்த 4வரும் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட மோதலை அடுத்து கைதிகள் கூரை மீது நடத்திய போராட்டத்தினால் சிறைச்சாலை கூரை இடித்து வீழ்ந்துள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இவ்வாறு கூரை இடித்து வீழ்ந்ததில் அங்கிருந்த கைதிகளில் ஒரு குழுவினர் காயமடைந்துள்ளதுடன் நேற்று முன்தினம் 2 கைதிகள் குழுக்களிடையே மோதல் தொடங்கியதை அடுத்து முதலில் பெண் கைதிகள் கூரை மீதேறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து ஆண் கைதிகளும் கூரை மீதேறி போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் தற்பொழுது ஸ்ரீலங்கா ராணுவம், காவல்துறை சிறப்பு அதிரடிப்படை மற்றும் காவல்துறை கலவர தடுப்பு பிரிவைச் சேர்ந்த ஏராளமான அதிகாரிகள் நீர்கொழும்பு சிறைச்சாலைகள் நுழைந்துள்ளனர். இதற்கிடையில் சிறைச்சாலைக்கு வெளியே திரண்டுள்ள கைதிகளின் உறவினர்கள் கைதிகளை வெளியே கொண்டுவர கோரி வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாட்டில் திருத்தப்பட்ட வருடாந்த பேருந்து கட்டண உயர்வு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. இதன்படி பேருந்து கட்டணங்கள் 12% முதல் 20% வரை அதிகரிக்கப்பட்டுள்ளன. இந்த கட்டண திருத்தத்திற்கு கடந்த வாரம் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அனுமதி வழங்கியிருந்தது. இதற்கமைய குறைந்தபட்ச பேருந்து கட்டணம் ரூபாயிலிருந்து 34 அதிகரிக்கப்பட்டுள்ளது. சொகுசு பேருந்துகள் மற்றும் அதிவேக நெடுஞ்சாலை பேருந்து சேவைகளுக்கான கட்டணங்களும் திருத்தப்பட்டுள்ள நிலையில் புதிய கட்டண அமைப்பு குறித்து பேருந்து உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கேற்ப பயணச்சீட்டு இயந்திரங்களை புதுப்பிக்குமாறும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
நெடுந்தீவில் எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கான கட்டுமான பணிகள் உடனடியாக ஆரம்பிக்கப்பட்டு திட்டமிடப்பட்டிருப்பது போன்று 3 மாதங்களுக்கு நிறைவேற வேண்டும் என்று இபிடிபி கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக செயலாளர் ஸ்ரீகாந்த் பன்னீர்செல்வம் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறையிலிருந்து சுமார் 700 கைதிகளை அங்குன பெலச, போகம்பரா, அனுராதபுரம், புலனறுவை மற்றும் குருவிட்ட சிறைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைத்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் இந்த ஆண்டு இதுவரையில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 61,060 அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் தரவுகளின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 2,604 புதிய டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். முன்னைய அரசாங்கங்களில் முக்கிய பதவிகள் வகித்த அரசியல்வாதிகள் மற்றும் அதிகாரிகள் உள்ளிட்ட 30 பேருக்கு எதிரான விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது. முன்னாள் அதிகாரமிக்க அரசியல்வாதிகள் மற்றும் பிரமுகர்களின் சொத்துக்கள் மீதான விசாரணைகளும் தற்போதைக்கு துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஆரம்பகட்டமாக அரசியல் மற்றும் அரசாங்க துறைகளில் உயர் பதவிகளை வகித்த சுமார் 30 முக்கிய பிரமுகர்களின் சொத்துக்கள் மீதான விசாரணைகளை துரிதப்படுத்துவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நேற்றைய தினம் ஏற்பட்ட மோதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 30 உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உயிரிழந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்களில் சிலரது உடல்களில் துப்பாக்கிச்சூட்டு காயங்கள் காணப்படுவதாக நீர்கொழும்பு வைத்தியசாலை தெரிவித்துள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.